السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 32. அல்ஹம்துலில்லா. பாபுல் அவுகாத் அல்லதி துக்ரவு ஃபிஹா அஸ்ஸலாத்து. அல்ஹம்துலில்லா. 31 பாடங்களை முடித்து நாம் இன்று 32வது பாடமான பாபுல் அவுகாத் அல்லதி துக்ரவு ஃபிஹா ஸலாத், அதாவது எந்தெந்த நேரங்களில் தொழுவது மக்ரூவாக்கப்படும் என்பதை பற்றிய பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோமாக. இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரக்கீப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி இருளக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது வாருங்கள், நாம் இன்றைய பாடத்தினுடைய பாடச் சுருக்கத்தை பார்ப்போம். பாடம் 32, முக்தசருல் குதூரி. முதலாவதாக நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகின்ற ஒன்று தவறவிட்ட தொழுகைகளை நிறைவேற்றுவது. உதாரணமாக, ஒருவன் நிசியானாலம், அதாவது மறதியின் மூலமாகவோ அல்லது தூக்கத்தின் மூலமாக ஒருவன் தொழுக தவறிவிட்டால் அவன் எப்பொழுது தொழுக வேண்டும், எப்படி தொழுக வேண்டும், அதே தவறவிட்ட தொழுகைகள் அதிகமாக இருந்தால் சரி என்ன செய்ய வேண்டும், ஒருவன் வேண்டுமென்று தொழுகை விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியதாக இந்த பாடத்திலே நாம் பார்க்க போகின்றோம். அடுத்த இரண்டாவதாக தொழக்கூடாத நேரங்கள், எந்தெந்த நேரங்களில் தொழுவது மக்ரூவாக ஆக்கப்படும், நேரங்களில் தொழுவது கூடாது என்பதை பற்றி நாம் இந்த பாடத்தில் விரிவாக பார்க்க போகின்றோம். பொழுது வாருங்கள், நாம் பாடத்தை வாசித்து அர்த்தம் வைப்போம். பாருங்க, பாபுல் கலாஇல் ஃபவாயிதி, தப்பி போன தொழுகைகளை எனது நிறைவேற்றுவது. இதெல்லாம் எனது பாபுல் கலாஇல் ஃபவாயிதி, தப்பி போன தொழுகைகளை. ஃபாத்தனா தப்பி போன, இப்போ ஃபவாயித்னா தப்பி போனவைகள் நிறையா இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஃபாத்தவினுடைய ஜம் தான் ஃபவாயித். அப்போ தப்பி போன தொழுகைகளை நிறைவேற்றுவதனுடைய பாபாக இருக்கின்றது. பாருங்க, பல துகள் தப்பி போயிட்டா என்ன செய்யணும் என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நமக்கு தெளிவாக ஆசிரியர் சொல்லி தருவார்கள். இனி பாருங்க, ஒமன் ஃபாத்தத்துஹு ஸலாத்து, ஒமன் ஒருவன், ஃபாத்தத்துஹு ஸலாத்து அவனுக்கு என்னது, தொழுகை தப்பி போகிவிட்டது, அப்படிப்பட்ட ஒருவனாகிறவன், கலாஹா அதை கலா செய்வான், அதை அவன் கலா செய்வான். இதா தக்கரஹா அதை அவன் நினைவு கூறினார், அதை அவன் நினைவு கூறினால் அவன் என்ன செய்வான், அதை கலா செய்து கொள்வான். ஒன்று வழங்கணும். இன்றைக்கு என்ன சில கூட்டத்தார்கள் என்ன சொல்றாங்க, இந்த கலா என்பதெல்லாம் கிடையாது அப்படி என்பதாக சில பேர்கள் வாதமிடுகிறார்கள். ஆனால் ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே தங்கியிருக்கக்கூடிய சமயத்தில் ஃபஜ்ருடைய நேரத்தில் எழுந்தாமல் தூங்கி விடுவார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தார்களுக்கு சூரியன் உதித்ததற்கு பின்னால் தான் சூரியன் உதித்ததற்கு பின்பு தான் எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகைகள் வைத்திருக்கின்றார்கள். அப்ப ஒரு மறதியினாலும் தூக்கத்தினாலும் ஏற்பட்டு விட்டால் அந்த தொழுகையை நாம் அந்த நேரத்தில் என்ன செய்வது, நிறைவேற்றுவதன் மீது அவசியமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் ஒருவனுக்கு தொழுகை தப்பி போய்விட்டது, அந்த அடிப்படையில் அவன் அதை நினைவு கூறினான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வானும், அதை கடா செய்து கொள்வான், அதை மீண்டும் அந்த தொழுகையை அவன் மீட்டு தொழுது கொள்வான். இன்னும் அவன் அந்த தொழுகையை முற்படுத்துவான். லுசூமன் ஒரு அவசியமாதல், அவசியம் என்னது, லுசூமனது அவசியமான நிலையில் அவன் அதை முற்படுத்திக் கொள்வான். அல சொலாத்தில் வக்தி, அந்த வக்தினுடைய சொலாத், அல் வக்துனா அந்த எந்த வக்த தொழுகின்றானோ அந்த வக்தினுடைய தொழுகையை விட என்ன செய்வான், கட்டாயமான நிலையில் அவசியமான நிலையில் அந்த தொழுகையை அவன் முற்படுத்திக் கொள்வான். இல்லா ஒன்றை தவிர, எப்படி இல்லா ஒன்றை தவிர, அந்த பக்தியினுடைய தொழுவை தப்பி போகிவிடும் என்பதை பயமாலே தவிர. ஒருவனுக்கு என்னது, அந்த நேர தொழுகை, இப்ப உதாரணமா அவன் என்ன செய்கிறான், தலாவை தொழுதால், அவனுக்கு தப்பி போன தொழுகையை தொழுதால் அந்த நேர தொழுகையும் என்னது தப்பி போகிவிடும், அந்த நேர தொழுகையும் என்னதை கலாவாகிவிடும், பௌத்தாகிவிடும் என்பதை ஒருவன் பயந்தால் என்று சொன்னால் அந்த சமயத்தில் என்ன செய்ய, முதலே அந்த பக்தியினுடைய தொழுகையை அவன் முதலில் தொழுது கொள்ளணும். இந்த பக்தியினுடைய தொழுகையை முதலாவதாக நடத்துவாங்க. அப்ப அதே மாதிரி ஒருவனுக்கு என்ன செய்யுது, பக்தி என்னவா இருக்கு, நெருக்கடியா இருக்கு. என்னது, பக்தி நெருக்கடியா இருக்க சமயம் தான் இது இந்த சூரத்து.
அது ஒருத்தன் மறந்துட்டான், அப்ப என்ன செய்யறான், அந்த நேரத்துல தொழுது கொள்ளலாம். என்னது, ஒருவன் மறந்து விட்டான் தொழுது கொண்டான். அதே மாதிரி பின்னாடி சொல்லிடுறாங்க, அவனுக்கு தப்பி போன தொழில்கள் அதிகமாக இருந்தா அப்ப என்ன செய்யணும், அவன் இந்த மாதிரி வரிசையில் அடிப்படை செய்யணுமான்னு கேட்டா அது தெளிவாக பின்னாடி சொல்லுவாங்க. அப்ப அவன் இந்த மாதிரி சமயங்கள்ல என்ன செய்து கொள்வான், சொலாத்தல் பக்தி, பக்தியினுடைய தொழுகையை எனவே என்ன செய்வான், எனவே பக்தியினுடைய தொழுகையை அவன் முற்படுத்துவான், நேரத்துடைய தொழுகையை முற்படுத்தி விடுவான். இந்த மாதிரி அவனுக்கு அந்த நேரத்துடைய வக்து தப்பி போயிடணும்னு ஒருத்தன் பயந்தாலே தவிர என்ன செய்யணும், பயந்தானா அந்த நேரத்தில் அவன் பக்தனுடைய தொழுகையை முற்படுத்தி கொள்வான். பின்பு அவனுக்கு ஃபாயித்தான தொழுகையை அவன் கலா செய்து கொள்வான். அப்ப இந்த மாதிரி சமயத்தில் முதல்ல பக்தியினுடைய தொழுகையை தொழுது விட்டு அதற்கு பின்பதாக கலா செய்ய வேண்டும். அப்ப ஏன் நம்ம இந்த நேரத்துல கலாவை நம்ம செய்வதன் மூலமா என்ன செய்யணும், இந்த தொழுகையும் கலாவாகிவிடும். அப்ப மேலும் கலாவை நாம் கூட்டியது போன்ற ஆகிவிடும். அப்ப அதன் காரணமாக நான் முதலில் இந்த சமயத்தில் நேரங்கள் இல்லாத சமயத்திலும் அந்த நேரத்தில் செய்யணும், நம்ம இந்த மாதிரி கலாவை பிற்படுத்த வேண்டும். அதே நேரங்கள் விசாலமாக இருக்கின்றது, கலாவை அவனுக்கு நிறைவேற்றக்கூடிய தொழுகைகள் ரெண்டோ ஒரு மூன்றோ சிறிய வக்து மூன்று தொழுகைகள் தான் இருக்கு என்று சொன்னால், 3 தொழுகைகள் தான் இருக்கு என்று சொன்னால், அவன் முதலியாக அந்த கலாக்களுடைய தொழுகையை முடித்து விட்டு தான் என்ன செய்வான், அடுத்தபடியாக பரலை தொழுவான். நேரம் குறைவாக இருக்கக்கூடிய சமயத்தில் முதலில் அந்த வக்தினுடைய தொழுகையை தொழுது கொள்வான். அடுத்து பாருங்க, அவனுக்கு பல தொழுகைகள் தப்பி போனால், அவனுக்கு தப்பி போனால் சலவாத்துன் பல தொழுகைகள், அவனுக்கு ஒரு தொழுகையில 2-3 தொழுகைகள் செய்து அவனுக்கு 2-3 4 தொழுகைகள் அந்த மாதிரி பல தொழுகைகள் அவனுக்கு தப்பி போனால் என்று சொன்னால், ரத்தபஹா அந்த தொழுகைகளை அவன் தர்த்தீபாக்குவான், வரிசையாக ஆக்கி கொள்ளுவான். நிறைவேற்றக்கூடிய சமயத்தில் அவன் அதை வரிசைப்படுத்திக் கொள்வான். கமா ஃபி வஜபத், கமா 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 வஜபத் கமா வஜபத் ஃபில் அசலி, அதாவது அசலிலே அடிப்படையிலே ஒருவனுக்கு எப்படி தொழுகை வாஜிபானதோ அதன் அடிப்படையிலே அதை போன்று என்ன செய்து கொள்வான், அவன் வரிசையாக தொழுது கொள்வான். உதாரணமாக ஒருவன் என்ன செய்து கொள்ளினான், தூக்கத்திலே தூங்கிவிட்டான் 1 நாள் முழுவதும் தூங்கிவிட்டான் என்று சொன்னால், இப்ப அவனுக்கு எத்தனை நேர தொழுகைகள் கலாவாயிருக்கின்றது, இப்ப 5 நேர தொழுகைகள் கலாவாயிருக்கு என்று சொன்னால், அவன் இப்ப 4 நேர தொழுகைகள் கலா வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப அவன் இசாவிலே தொழுக போகிறான், அவன் இசாவிலே தொழுக போகக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு முன்னால் போன ஃபஜ்ரு, அதே போன்று லுகர், அசர், மஹரி போன்ற இந்த 4 ரக்காத்துகளையும் அதனுடைய வரிசை பிரகாரம் அவன் முதலாவதாக கலா செய்ய வேண்டும். எந்த அடிப்படையில தொழுகை அவனுக்கு வாஜிபானதோ கட்டாயமானதோ அதே அடிப்படையில் என்ன செய்து கொள்வான், அவன் கலா செய்து வரிசையாக கலா செய்து கொள்வான். இல்லா ஒன்றை தவிர, எப்படி இல்லா அந்த தஸீதல் ஃபவாயிது அலா சித்தி ஸலவாத்தின், அதாவது 6 தொழுகைகளை விட 6 நேர தொழுகைகளை விட தப்பி போன தொழுகைகள் அதிகமானாலே தவிர, அப்போ ஒருவனுக்கு என்ன செய்து விட்டது, தப்பி போன தொழுகைகளோட எண்ணிக்கை 6ஐ விட அதிகமாக இருக்கின்றது. அவனுக்கு என்னவா இருக்கின்றது, 6ஐ விட அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும், அப்படி அந்த மாதிரி தப்பி போய்விட்டால் சாக்கித்தாகிவிடும். அத்தர்த்தீபு, தர்த்தீப் என்பது வரிசைப்படுத்தி தொழுவது என்பது ஃபீஹா அந்த தப்பி போன தொழுகையிலே, அதாவது ஃபவாயத்திலே அவன் இந்த தர்த்தீப் என்பது என்னவாகிவிடும், சாக்கித்தாகிவிடும் சொல்றாங்க. அதாவது 6 நேர வக்துகளை விட குறைவாக தப்பி போன தொழுகைகளுடைய எண்ணிக்கைகள் இருக்கக்கூடிய சமயத்தில், அல்லது 6 நேர வக்து தொழுகைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் வரிசையுமாக எந்த வரிசையின் அடிப்படையில் அவன் மீது வாஜிபானதோ அதே வரிசையின் அடிப்படையில் அவன் தொழுது கொள்வான். அது அல்லாத சமயத்தில் என்ன செய்யணும், அப்ப 6ஐ விட அதிகமாகிருச்சு என்று சொன்னால், அதற்கு மேலாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு இந்த தர்த்தீப் என்பது சாக்கித்தாகிவிடும். காரணம் என்ன, அப்ப அது அவனுக்கு சிரமமாயிரும், வரிசையா தொழுவது என்பது அவனுக்கு சிரமம் வருவதன் காரணமாக அங்க தர்த்தீப் என்பது அவனுக்கு என்னவாகிவிடும், நமக்கு என்ன சொல்லி தருவார்கள், அவனுக்கு தர்த்தீப் என்பது சாக்கித்தாகிவிடும். அப்ப அவன் நாடிய மாறு அவனுக்கு லேசான முறையில் அவன் தொழுது கொள்வான். அதுதான் நம்ம பாபு பார்த்த விஷயங்கள், தப்பி போன தொழுகைகளுடைய விஷயங்கள்ல இவங்க சொல்லி தருவாங்க. ஒருத்தன் வேண்டுமென்றே தொழுகையை விட்டாலும் அவனுக்கு இதே சட்டம் தான், வேண்டுமென்று தொழுகக்கூடிய விட்டவனுக்கும் சட்டம் இதுதான். ஆனால் மார்க்கம் ஒரு முஸ்லீம் என்ன செய்து மாட்டான், வேண்டுமென்றே தொழுகையை விட மாட்டான் என்பதாக நமக்கு சொல்லி தருவார்கள். அடுத்து பாருங்க,
பாபுல் அவுகாத்தில்லதி துக்ரஹு ஃபீஹா ஸலாத்துன். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம். என்னது? என்ன? பாபுல் அவுகாத்தி, பாபுன் இது ஒரு பாபாகும். அவுகாத்தில்லதி அவுகாத்தி வக்துகளாகும். அல்லத்தி எப்படிப்பட்ட வக்து என்று சொன்னால் பாபுல் அவுகாத்தி வக்துகளாகும். அல்லத்தி எப்படிப்பட்ட நேரங்களாகும். அல்லத்தி எப்படிப்பட்ட நேரங்கள்? துக்ரஹு ஃபீஹா இந்த நேரங்களிலே மக்ரூஹாக்கப்படும் அஸ்ஸலாத்துன் எனது தொழுகை என்பது. தொழுகை என்பது மக்ரூஹாக்கப்படுமே அப்படிப்பட்ட நேரங்களை பற்றிய பாடமாக இருக்கும். சொல்லுவாங்க எந்தெந்த நேரங்களில் தொழுகுவது என்னவாகும்? மக்ரூஹாக்கப்படும், கராஹத்தாக்கப்படும் என்பதை நமக்கு இந்த பாடத்தில் தெளிவாக நமக்கு எனது முஸ்லிம் அவர்கள் சொல்லி தருவார்கள். பாருங்க. லா யஜு லா தஜூசு லா தஜூசு ஸலாத்து லா தஜூசு ஸலாத்து தொழுகை ஜாயிஸாகாது. இந்த துலுஇ ஷம்சி சூரியன் உதிக்கக்கூடிய சமயத்தில். வலா என்ன சொல்றாங்க? இப்ப சூரியன் உதிக்கக்கூடிய சமயத்தில் ஒருவன் என்னது தொழுகுவது என்னவாகாது? அவனுக்கு ஜாயிஸாகாது. சூரியன் ஒருவன் என்னது உதிக்கக்கூடிய சமயத்தில் அவனுக்கு தொழுவது ஜாயிஸாது. சூரியன் உதித்து எது வரைக்கும் என்று சொன்னால், சூரியன் உதித்து ஒரு சஹம் அதாவது ஒரு அம்பினுடைய அளவு அல்லது 2 அம்பினுடைய அளவு வரைக்கும் சூரியன் உதித்து உயர வேண்டும். உயர்ந்து ஒரு வெண்மை நிறத்திற்கு வர வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும்? உயர வேண்டும். உயர்ந்தால்தான் என்ன செய்வது? நமக்கு தொழுகை என்பது ஜாயிஸ் ஆகும். அப்ப சூரியன் உதித்தலிருந்து ஒரு 15-20 நிமிடம் வரைக்கும் என்னது நம்ம தொழுக கூடாது. அந்த நேரங்களில் என்னது தொழுகக்கூடாது. சுலாந்தனை தடுத்திருக்காங்க. இந்த நேரங்களில் தொழுவதே என்னது சுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தடுத்திருக்காங்க. அதன் காரணமாக தான் நாம் அந்த நேரங்களிலே தொழுகக்கூடாது. அப்ப இந்த நேரத்தில் செய்வது தொழுவது ஒரு மனிதன் ஒரு மூமினுக்கு இந்த நேரத்தில் தொழுவது மக்ரூவாக ஆக்கப்படும். அது என்னது சொல்லுவாங்க என்னன்னா, இது ஃபர்ல் இல்ல, என்னது இது ஃபர்லான தொழுகைகள் தொழுவதுதான் அப்படின்னு என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். இன்னும் சில பேர்கள் என்னது நஃபிலான தொழுகைகள் இங்கே தொழுவது என்னவாக அதுவும் மக்ரூ ஆக்கப்படும் என்பதாக நமக்கு என்னது சொல்லி தருவார்கள். இன்னும் சில இந்த கிராத்துடைய சஜிதுகள் சஜிதா செய்வது அதெல்லாம் ஜாயிஸ் ஆகும் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் இங்க ஒன்று வழங்கணும். இந்த நேரத்தில் முழு தொழுகைகளையும் தொழுவதுதான் எனது முழு எல்லா நேர தொழுகைகளும் எனது அனைத்து தொழுகையினுடைய வக்துகளும் என்னவாகிவிடும்? தொழுகுவது மக்ரூ ஆக்கிப்படும். இந்த கிதாபினுடைய அதுதான் அசஹான கருத்தினது. நேரங்கள் எந்த தொழுகைகளும் தொழுவக்கூடாது. சுஜூதனுடைய அதாவது திலாவத்தினுடைய சஜிதாவும் செய்யக்கூடாது என்பதாக நம்ம ஜனாசா தொழுகையும் தொழக்கூடாது என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். வலா இந்த கியாமிகா இன்னும் வலா இந்த கியாமிகா எதை பார்த்தீங்கன்னா ஷம்ஷை பார்த்து மெழுகிறது. அப்ப சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய சமயத்திலும் என்று சொன்னால் அந்த மத்திய நேரத்தில், அதாவது இங்கிலீஷில் நூன் டைம் என்னது மிட் டே டைம், அதாவது இந்த பகல் நேரத்தில் சூரியன் உயர்ந்து உச்சியில் இருக்கக்கூடிய சமயத்தில், அதாவது என்ன சொல்வார்கள் சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய சமயத்தில் உச்சியில் இருந்து அது சாயும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த நேரங்கள் தொழக்கூடாது. உச்சியினுடைய நேரத்தில் நாம் தொழுவது என்னவாக இருக்கின்றது? மக்ரூவாக இருக்கின்றது. உச்சியிலிருந்து சாயக்கூடிய சமயத்தில் ஒரு 5 நிமிடங்களோ அந்த மாதிரி சமயங்கள் தான் இருக்கும். அப்ப அந்த நேரம் வரைக்கும் என்ன செய்வது? ஒருவனுக்கு தொழுவது என்னவாகின்றது? மக்ரூவாகின்றது. இது எல்லா வக்துகளையும் எல்லா தொழுகைகளும் தொழுவது அங்க மக்ரூவாக்கப்படும். அதே போல் வலா இந்த குரூபிகா இன்னும் அந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? தொழுவ மாட்டான். தொழுவது என்னவாகாது? அவனுக்கு ஜாயிஸாகாது. என்னது? ஒருவனுக்கு சூரியன் மறையக்கூடிய சமயத்தில் மறைந்ததிலிருந்து, அதாவது மகரிபுடைய வக்து இன்னும் சொல்லுவாங்க மறையக்கூடிய சமயத்திலும் மறைவதற்கு நெருக்கமான சமயத்திலும் சொல்லக்கூடாது. நம்ம தொழுவது என்னவா இருக்கு? மக்ரூ ஆக்கப்படும். அப்ப சூரியன் உதிக்கக்கூடிய சமயத்தில், மறையக்கூடிய சமயத்தில், அதே போன்று சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய இந்த 3 சமயங்களிலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? தொழுவது அவனுக்கு மக்ரூவாக்கணும். அவனுக்கு தொழுவது ஜாயிஸ் ஆகாது. வலாயு சொல்லி அவன் தொழ மாட்டான் ஜனாசாவின் மீது, அதாவது ஜனாசாவிற்கு என்னது தொழுகை வைக்க மாட்டான். என்னது? ஜனாசாவின் மீது அந்த சமயத்தில் அவன் தொழ வைக்க மாட்டான். வலா யஸ்ஜுது அவன் சுஜூது செய்ய மாட்டான், சஜிதா செய்ய மாட்டான். இன்னும் என்னது? அவன் சஜிதா செய்ய மாட்டான். லித் திலாவத்தி திலாவத்திற்காக வேண்டி. இங்க தாவிற்கு ஃபத்தஹ கொடுக்கப்பட்டுள்ளது. அது நுஸ்ஹாபிலை தலாவினுடைய, அதாவது தலானா ஓதுவது. இந்த தலாவினுடைய மஸ்தர் என்னதான்? திலாவத் என்பதுதான். அப்ப லித் திலாவத்தி ஓதுவதற்காக வேண்டி அவன் சஜிதா செய்ய மாட்டான். அப்ப சில ஆயத்துக்களை ஓதினால் சஜிதா செய்ய வேண்டும் அல்லவா? அப்ப அந்த சஜிதாவுடைய ஆயத்துகள் வந்தாலும் அந்த நேரங்களில் அவன் என்ன செய்து கொள்ள மாட்டான்? சஜிதா செய்ய மாட்டான்.
அந்த நேரம் முடிந்ததற்கு பின்னால் அவன் என்ன செய்து கொள்வான், சஜிதா செய்து கொள்வான். இந்த சமயங்கள்ல ஜனாசா தொழுகையும் தொழுகக்கூடாது, சஜிதாவுடைய ரக்காத்து சஜிதாவுடைய கராத்தின் மூலமாக உண்டாகக்கூடிய சஜிதாக்களும் என்ன செய்யக்கூடாது, அவன் செய்யக்கூடாது என்பதாக சொல்லி தருவார்கள். அடுத்து பாருங்க, இல்ல அசர யௌமிஹி இந்த குரூபி ஷம்சி, இல்ல ஒன்றை தவிர, எப்படிப்பட்ட இல்ல அசர, அசரை தவிர, இல்ல அசர யௌமிஹி அன்றைய நாளுடைய அசரை தவிர, இந்த குரூபி ஷம்சி சூரியன் மறையக்கூடிய சமயத்துல. அப்ப என்ன சொல்லி தருவாங்கன்னா, அன்னைக்கு அசரு வந்து மட்டும் என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம் சூரியன் மறையக்கூடிய சமயத்துல. அன்றைய நாள் அசராக இருந்தால் அதை தொழுது கொள்வது என்னவாக இருக்கும், ஜாயிஸாக இருக்கும். அது அல்லாத மற்ற நஃபில், மற்ற என்னது ஃபர்லுடைய தொழுகைகளை தொழுவது, அந்த உறுப்பினுடைய நேரத்தில் தொழுவது என்னவாகாது, ஒருவனுக்கு ஜாயிஸ் ஆகாது. அப்ப அன்றைய நாள் அசர் மட்டும் என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம் என்பதாக நமக்கு சொக்காக சொல்லித்தரார்கள். அதை தான் இந்த முஸ்லிம் அவர்கள் இங்கு தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் அன்றைய நாளுடைய அசரை மட்டும் தொழுது கொள்ளலாம். அடுத்து பாருங்க, மக்ருவாக்கப்படும் நஃபில் தொழுவது, அதாவது மேல் மிச்சமான வணக்கங்களை தொழுகுவது. நஃபில்னா மேல் மிச்சமான தொழுகைகளை தொழுவது. பாத ஸலாத்தில் ஃபஜரி, ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால். என்னது, ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால், ஒருவன் ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால் நஃபிலான வணக்கங்களை அவன் தொழுகுவது என்னவா இருக்கு, நஃபிலான தொழுகைகளை அவன் தொழுகுவது என்னவாக இருக்கின்றது, மக்ருவாக இருக்கின்றது. அப்ப அந்த நேரங்கள் நினைச்சக்கூடாது, அவன் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்து விட்டால் அடுத்து சூரியன் உதித்து முடிப்பதற்கு வரை என்ன செய்யக்கூடாது, எந்த தொழுகையும் சொல்லக்கூடாது. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் நஃபில் தொழுவது மக்ருவாக்கப்படும். ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு, ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு, சூரியன் உதயமாகும் வரை. சூரியன் உதயமாகி வெண்மை வரும் வரை சமயத்தில் வரைக்கும் நினைச்ச விடாது, எந்த நஃபில் தொழுகையும் தொழக்கூடாது. அப்படி தொழுவது என்னவாகும், மக்ரூ ஆக்கப்படும். அதே போன்று அசரி, அசருடைய தொழுகைக்கு பின்னால். அப்ப அசருடைய தொழுகைக்கு பின்னால் இன்னும் இதே நஃபில்கள் தொழுவது மக்ரூவாக்கப்படும். சூரியன் மறையும் வரை. அப்ப ஃபஜ்ருடைய, அதாவது அசருடைய சூரியன் அசருக்கு பின்னால் இருந்து சூரியன் மறையும் வரை என்ன செய்யக்கூடாது, அந்த நேரத்துல நாம் நஃபிலான வணக்கங்கள் தொழுவது என்னவாக இருக்கின்றது, மக்ருவாக இருக்கின்றது. அந்த என்னது நேரத்துல நஃபிலான வணக்கங்கள் தொழுவக்கூடாது. வலா பாஸ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இரண்டு வக்துகளிலே தொழுவது என்னவாகாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அல் ஃபவாயித, தப்பி போன தொழுகையிலே அல் ஃபவாயித. அப்ப வலா பாஸ பிஅய்யுஸல்லிய ஃபி ஹாதைனில் வக்தைனி அல் ஃபவாயித, இந்த இரண்டு நேரங்களிலே தப்பி போன தொழுகைகளை தொழுவது எந்த ஒரு சங்கடம் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் அல்ல என்பதாக நமக்கு சொல்வார்கள். அப்ப இந்த நேரத்துல தப்பி போன தொழுகை ஒருவன் தொழலாம், ஆனால் நஃபிலான தொழுகைகளையோ அன்றைய ஃபர்லுடைய தொழுகை, அதாவது நஃபிலான தொழுகைகள் தான் தொழக்கூடாது. ஒருவனுக்கு கலாவான தொழுகைகள் இருக்கின்றது, தப்பி போன தொழுகை இருக்கின்றனால் அந்த தொழுகைகளை அவன் அந்த இரண்டு நேரங்களில் தொழுவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தொழுது கொள்ளலாம். இன்னும் சஜ்ஜா செய்து கொள்வான். லித்திலாவதி, குர்ஆன் ஓதியதன் மூலமாக, சஜ்ஜாவோட ஆயத்தில் ஓதியதன் காரணமாக அதற்காக வேண்டிய சஜிதா செய்து கொள்வான். அப்ப தப்பி போன தொழுகைகளை இந்த அசருக்கு பின்னால் இருந்து நேரத்தில் மகரிப் சூரியன் மறையும் வரைக்கும், அதே போன்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இருந்து சூரியன் உதயமாகக்கூடிய இந்த இரண்டு நேரங்களிலேயும் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி, சஜிதாவுடைய ஆயத்திற்காக வேண்டி சஜிதா செய்து கொள்ளலாம். தப்பி போன தொழுகைகளை தொழுது கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து பாருங்க, வயுசல்லி என்ன தொழுதுகிறார் அல ஜனாசத்தி, ஜனாசாவினுடைய ஜனாசாவின் தொலை வைத்துக் கொள்வான். சொல்லி தொலை வைத்துக் கொள்வான். அலல் ஜனாசத்தி, ஜனாசாவின் மீது என்னது, தொலை வைத்துக் கொள்வான். இப்ப ஜனாசா தொலை வைப்பதும் என்னது, அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து பாருங்க, இன்னும் செல்லி அவன் தொழமாட்டான். ரகாத்தை தவாஃப், என்னது தவாஃபி, ரகாத்தை தவாஃபி, தவாஃபினுடைய 2 ரக்காத்துகளை. அப்ப இந்த நேரங்கள்ல உரூபில், அதாவது அசருக்கு பின்னால் இருந்து உரூபுடைய நேரம் வரை, அதே போன்று ஃபஜ்ருடைய நேரத்திற்கு பின்னால் இருந்து, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இருந்து சூரியன் உதயமாகக்கூடிய இந்த 2 நேரங்களிலேயும் ஒருவன் அதாவது தவாஃப் முடித்து 2 ரக்காத் தொழுவார்கள் அல்லவா, அந்த 2 ரக்காத்துகளை என்ன செய்வான், தொழ மாட்டான். தொழுவது என்னவாக இருக்கின்றது, மக்ருவாக இருக்கின்றது. அப்ப அந்த நேரங்களில் நினைச்சக்கூடாது, தவாஃபிற்காக வேண்டி 2 ரக்காத்துகள் தொழுவது மக்ருவாக்கப்படும். அப்ப அந்த நேரம் தொழக்கூடாது. அடுத்து பாருங்க, ஒய்குரஹு மக்ருவாக்கப்படும்.
ஐயத்து நஃபல நஃபில் தொழுவது பாதத்துலு இல் ஃபஜ்ரி ஃபஜ்ர் உதயமானதற்கு பின்னால் பி அக்ஸரமின் ரகாத்தை இல் ஃபஜ்ரி ரகாத்தையில் ஃபஜ்ரி ஃபஜருடைய 2 ரக்காத்துகளில் இருந்தும் எனது 2 ரக்காத்திலிருந்தும் அக்ஸரான ஒன்றை கொண்டு எனது ஃபஜ்ருக்கு பின்னால் நஃபில் தொழுவது பாத துலு இல் ஃபஜ்ரி பாருங்க வைக்குராவு மக்ருஹாக்கமா இத்தனஃபல பாத துலு இல் ஃபஜ்ரி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஃபஜ்ர் உதயமானதற்கு பின்னால் ஃபஜ்ருடைய தொழுகை அல்ல ஃபஜ்ர் உதயமானதற்கு பின்னால் தொழுகுவது எது நஃபில் அப்படி அக்ஸரிமின் ரக்காத்தில் ஃபஜ்ரி ஃபஜ்ருடைய அந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தான ஃபஜ்ருடைய தொழுகை இருக்குல்லவா அந்த தொழுகைக்கு ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து இருக்குல்லவா அந்த முன் சுன்னத்தை விட அந்த முன் சுன்னத்து 2 ரக்காத்துகளை விட அதிகமான எனது ரக்காத்துகளை கொண்டு எனது அவன் தொழ மாட்டான் அப்படின்னு நஃபில் தொழுவது என்னவாக்கப்படும் மக்ருவாக்கப்படும் இப்போ ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து எத்தனை 2 ரக்காத்து அந்த 2 ரக்காத்தை விட அதிகமாக தொழுவது என்னவாக இருக்கின்றது நஃபில் அந்த நஃபிலான தொழுகையை தொழுவது மக்ருவாக்கப்படும் என்பதாக நமக்கு சொல்லி தெரிகிறார்கள் அதே போல் பாருங்க வலாயத்த நஃபல வலானது வலாயத்த நஃபலு அவன் நஃபில் சொல்ல மாட்டான் கபிலல் மஹரிபி மஹரிபுக்கு பின்னால் என்ன செய்ய மாட்டான் நஃபில் சொல்ல மாட்டான் ஒன்று ஃபஜ்ருக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ரக்காத்தில் அதிகப்படியாக தொழவில்லை என்பதன் காரணமாக ஒரு ஃபஜ்ருடைய சுன்னத்தான 2 ரக்காத்துகள் முன் சுன்னத்தை தவிர ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து ஃபஜ்ர் முடிக்கும் வரை வேறு அதிகமான தொழுகைகளை என்ன செய்து கொள்ள மாட்டான் சொல்ல மாட்டான் அதே போன்று மகரிபுக்கு முன்னால் என்ன செய்ய மாட்டான் நஃபீலான தொழுகைகளை தொழ மாட்டான் காரணம் என்ன சூரியன் மறைந்ததிலிருந்து மகரிபுடைய நேரம் என்பது மிக குறுகிய நேரம் அப்ப அந்த மகரிபை முற்படுத்துவது என்னதா இருக்கின்றது அவசியமா இருக்கின்றது அப்ப நம்ம நஃபிலான தொழுகைகள் தொழுவதன் மூலமா என்ன செய்யணும் நஃபிலான தொழுகைகள் தொழுவதன் மூலமாக நேரங்கள் ஆனது கடக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப நேரங்கள் தப்பி போய்விடும் இப்போ மகரிபுடைய நேரம் குறுகிய நேரமா இருக்கிற காரணத்தின் காரணமாக அந்த நேரங்கள் என்ன செய்யக்கூடாது நஃபிலான தொழுகைகளை தொழக்கூடாது அப்ப மகரிபுக்கு என்ன கிடையாது முன் சுன்னத்து என்பது கிடையாது மகரிபுக்கு பின் சுன்னத்து மட்டும்தான் இருக்கு தொழுகை முடிந்தாலும் ஏன் அதனுடைய நேரம் என்னது சிறியதாக இருப்பதன் காரணமாக அங்கே முன் சுன்னத்து என்பது கிடையாது இன்னும் ஃபஜருக்கு ஃபஜருடைய ஒரு உதயத்திலிருந்து ஃபஜர் முடிப்பதற்கு மத்தியிலும் 2 ரக்காத்துகள் அதிகம் இல்லை ஃபஜர் முடித்ததற்கு பின்னால் சூரியன் உதயமாக என்னது சூரியன் உதயமாகும் வரைக்கும் எந்த ஒரு தொழுகையும் கிடையாது அதே போன்று நாம் என்ன செய்வோம் சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய சமயத்திலும் என்ன கிடையாது தொழுவது கூடாது அதே போன்று சூரியன் மறைந்ததிலிருந்து தொழுது கொள்ளலாம் அதே போன்று அசருடைய சமயத்தில் அசரு தொழுவதற்கு பின்னால் அசரிலிருந்து சூரியன் மறையக்கூடிய நேரங்களில் என்ன செய்து கொள்ளக்கூடாது நஃபிலான தொழுகைகளை தொழக்கூடாது தப்பி போன தொழுகைகளையும் சஜிதா அதே போன்ற சஜிதாவுடைய ஆயத்துக்களை அந்த நேரத்தில் செய்து கொள்ளலாம் அதே போன்று இந்த நேரங்கள்லாம் எனது தொழக்கூடாத நேரங்களாக இருக்கின்றது அதே போன்ற இந்த நேரங்களில் தொழுவது மக்ருவாக இருக்கப்படுகிறது அப்ப இன்று நாம் இந்த பாடங்களில் எதையெல்லாம் படித்தோமோ அதை அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக அடுத்து வரக்கூடிய பாடங்களிலே பாபு நவாஃபில் நஃபில்களை பற்றிய பாடங்களை தெளிவாக நாம் வரக்கூடிய பாடங்களிலே பார்ப்போம் வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு